Hello students, welcome to my channel and இன்னைக்கு பார்ட் 7 பார்க்க போறோம். இந்த பார்ட் 7ல சாரி. ஓகே. ஸோ இந்த ரொட்டேட் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஓகேவா? ஸோ அது வந்து பார்ட் 7ல நம்ம பார்க்கலாம். ரொட்டேட்டு மூவ் டூல நம்ம என்ன பண்ணுமோ த சேம் டாபிக் தான் இங்கேயும் சரியா? பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மூவா இருக்கட்டும், ரொட்டேட்டு, காப்பி, ஸ்கெயிலு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். பேசிக் தான், பட் 3 days மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் சரியா? ஸோ அப்போ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை உன்னிப்பாக கவனிக்கணும். ஏதாச்சும் டவுட்னா வச்சுக்கோங்க. இந்த பார்த்தீங்களா கீழே 2 நம்பர் இருக்கு. இது வந்து நம்ம நம்பர் தான். அப்படியே கால் பண்ணி உங்க டவுட்ஸை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? அண்ட் ஸோ உள்ளாடி போயிடலாம். ஸோ மங்களகரமா 3 days மேக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து ரொட்டேட் என்ன பண்ணோம் அப்படின்னா ரொட்டேட் என்ன பண்ணோம் சுத்த வைக்கும். ஸோ ரொட்டேட் அப்படிங்கிறது வந்து ஆங்கிள் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் சரியா? ஆங்கிள் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள் ஃபார் நான் வந்து ஒரு டீ பாட் எடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கலர் கொஞ்சம் மங்கலாக இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ டீ பாட் எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ட்ரா பண்ணிக்கிறேன். இதை எனக்கு ரொட்டேட் பண்ணணும். இப்போ மூவ் பண்ணிட்டு நான் நேற்று நான் சொல்லி தந்தேன். பார்க்காதவங்க பார்ட் 6ல இருக்கு, போய் பாருங்க. ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்சல்யூட் வேர்ல்டு, ஆப்செட் வேர்ல்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கவனிங்க. பார்ட் 1 பை 1 நீங்கள் படிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஃபைன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் ரொட்டேட்டோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா இ. ரொட்டேட்டோட ஷார்ட்கட்டு இ அண்ட் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரொட்டேட் எடுத்துக்கலாம். அண்ட் இட்ஸ் பேராமீட்டர் ஹியர். இங்கே பார்த்தீங்களா இருக்கு குட்டி பாக்ஸ் சரியா? ரொட்டேட்டை கிளிக் பண்ணால் ரொட்டேட் தான் வரும். ஆனால் அதோட பேராமீட்டர் வரணும்னா ரைட் கிளிக் பண்ணி இந்த குட்டி பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை அப்படி சின்னதை கிளிக் பண்ணி விட்டுருங்க, வந்துடும். இல்லை எனக்கு ரைட் கிளிக் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், நான் கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணிடுங்க. சரி, இந்த பார்த்தீங்களா இருக்கு, இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. எடிட்டில் போய் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த பார்த்தீங்களா இருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எடுத்துக்கிறேன் சரியா? இதெல்லாம் ஃபியூச்சரில் நான் எடுக்கிறேன், அட்வான்ஸாக எடுப்பேன் உங்களுக்கு. அப்போ நான் எடுத்துக்கிறேன் இதெல்லாம் சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்க, இப்போ எனக்கு வந்து இதை மூவ் பண்ணுறது நான் ஆல்ரெடி சொல்லி தந்தேன். பார்க்காதவங்க திரும்ப சொல்கிறேன். பார்ட் 6ல இருக்கு, நல்லபடியாக பார்த்துட்டாங்க. ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இஏ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இஏ ப்ரெஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, இதில் வந்து ரொட்டேட்டில் என்னென்னமோ இருக்கு. 1 2 3 4 5 ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இப்படி மூவ் ஆகும் சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் ஆகும். அதை கிளிக் பண்ணி அங்கே பாருங்க, அதோட டைரக்ஷனை பாருங்க. பார்த்தீங்களா ஒரு சின்ன ஒரு ஆரோ இருக்குதா? இப்போ நான் கிளிக் பண்ணும்போது, இப்போ நான் மவுஸை விட்டு அந்த ஆரோ போயிடும். அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது ஒரு ஆரோ மேலே பார்த்து போகுது. அப்படின்னா நம்ம அந்த ஆரோ டைரக்ஷனில் கொண்டு போகிறோம்னு அர்த்தம். அப்படியே கீழே வந்தீங்க எனக்கு இங்கே பாருங்க, கீழே உள்ள ஆரோ இந்த பாருங்க, இது தெரியுதா, குட்டியாக தெரியுது. ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து ரெட் ஆக்சிஸு, இது வந்து இசட் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா இந்த ரொட்டேட் வந்து ஒர்க் ஆகுது. இதை பிடிச்சி ரொட்டேட் பண்ணால் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஓகேவா? வியூ கியூபில் ரொட்டேட் ஆகும். இது வந்து இப்படி பாருங்க. உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் வேணுமோ நீங்கள் வந்து தாராளமாக அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு கீழே பாருங்க 3.567 இருக்கு, 4.122 இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னா இதை பற்றி நேரத்தையே நான் சொல்லியிருக்கேன். 0 0 0 பாருங்க, இப்போ கரெக்டாக வந்துருச்சு. எல்லா வேல்யூவும் 0 ஆயிருந்துச்சுன்னா அது வந்து ரொட்டேட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேவா? அதோட அப்சல்யூட் வேல்யூ வந்து 0.0ல தான் இருக்குது, எங்கேயுமே மூவ் ஆகலை, ரொட்டேட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறதுல ஆங்கிள் பேஸ் பண்ணி நான் ரொட்டேட் பண்ணுறேன் சரியா? எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு 45 டிகிரி ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா எக்ஸில் போய் 45 கொடுத்து என்டர் பண்ணுங்க, ஆயிடுச்சா? ஓகே. இப்போ இதை நான் 0 மாற்றி என்டர் பண்ணிடுறேன். ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து ஒரு 90 டிகிரி ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா 90 கொடுத்து என்டர். அது பார்த்தீங்களா வந்துருச்சா 90. ஓகே. இப்போ 0 கொடுத்து என்டர். ஜெட் ஆக்சிஸில் எனக்கு வந்து ஒரு 180 டிகிரியில் ரொட்டேட் ஆகணும்னா 180 என்டர். அது பார்த்தீங்களா வந்துருச்சா? இதே இது நான் வந்து ஒரு 90 கொடுத்துக்கிட்டோமா, அது பார்த்தீங்களா 45 கொடுக்கட்டுமா, 0. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும். பட் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும், எனக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு என்னால் முடியாது, வேற ஏதாச்சும் மெத்தட் இருக்கா? இருக்கு எனக்கு. இப்போ பாருங்க, நான் இதை வந்து ரொட்டேட் பண்ணுறேன். எனக்கு அக்யூரேட்டாக வந்து ஒரு 45 டிகிரி வேணும். அதாவது நான் கிளிக் பண்ணாலே 45 டிகிரி தான் போகணும். நான் எங்கே பாருங்க வந்திருக்க என்னமோ 19
0 இதை 45 கொண்டு வரட்டுமா? அப்படி 45 இங்க பாருங்க. 45 வரல. அக்யூரேட்டா எனக்கு வரமாட்டேங்குது அது. அந்த பாயிண்ட் வேரியேஷன் எனக்கு கண்டிப்பா வருது. ஓகேவா? அந்த மாரி எனக்கு வரக்கூடாது அப்படின்னா, வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த பார்த்தீங்களா இருக்கு? சாரி இந்த பாருங்க இருக்கு. ஆங்கிள் ஸ்னாப் டாகிள்ன்னு இருக்கு. நம்ம இத பார்த்தோம் ஆல்ரெடி ஸ்னாப். சரியா? இதோட ஷார்ட்கட்டு எஸ். இதோட ஷார்ட்கட்டு ஏ. நான் என்ன பண்றேன்? இத ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு இதுல ஆங்கிள்ன்னு இருக்கு. ஆக்சுவலி இதுலயே நீங்க ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆப்ஷன்ல ஆங்கிள் இருக்கும். சரியா? நான் இதுலயே நீங்க படிங்க. ஓகேவா? ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, ஆப்ஷன் டைரக்ட்டா கொண்டு விட்டுரும். இதுல கொண்டு போனீங்கன்னு வைங்க, ஸ்னாப் தான் வரும். தென் நீங்க ஆப்ஷன கிளிக் பண்ணா தான் வரும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து இதுலயே ரைட் கிளிக் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா, ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதுல 5ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இத நீங்க என்ன பண்ணணும்னா, எனக்கு எத்தனை டிகிரில ரொட்டேட் ஆகணும்? 45. அதாவது 45, 45ஆ ரொட்டேட் ஆகணும். ஆல்ரெடி 5 தான் இருந்துச்சு. ஓகே. இப்போ 45 குடுத்தாச்சா? இது ஓகே, அப்ளை ஒண்ணும் கிடையாது. அப்படியே க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ ரொட்டேட் பண்ணுமா? ரொட்டேட் பண்ணல, ரொட்டேட் ஆகல. பாத்தீங்களா? ரொட்டேட் ஆகல. நீங்க நீங்க 45 குடுத்தாலும் சரி, குடுக்கலனாலும் சரி, உங்களுக்கு ஆங்கிள் ஸ்னாப் டாகிள் நீங்க இங்க வேல்யூ குடுத்த அமௌண்ட்ல உங்கள ரொட்டேட் பண்ணணும்னா, கண்டிப்பா இத எனேபிள் பண்ணி வச்சிருக்கணும். இதோட ஷார்ட்கட் ஏ. இப்ப பாருங்க நான் ஏய பிரஸ் பண்றேன். ஆன் ஆயிடுச்சா? இப்ப கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்க. இத பாத்தீங்களா? 45 வந்துருச்சா? திரும்ப கிளிக் பண்ணுங்க 90 வரும். திரும்ப கிளிக் பண்ணுங்க 165, 135 வருது. 145. இப்ப பாருங்க 45, 45 ரொட்டேட் ஆகும். இப்போ உங்களுக்கு டவுட் வரும். இல்லங்க, இல்ல சார் எனக்கு வந்து 45லாம் வேண்டாம். 90ஆ வேணும் அப்படின்னா, அங்க பாருங்க ரைட் கிளிக் பண்ணுங்க. ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு இடத்துல 45 ஆல்ரெடி நம்ம குடுத்தோம். 90ன்னு குடுத்துருங்க. ஓகேவா? குடுத்துட்டு நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னு வைங்க, 90, 90ஆ ரொட்டேட் ஆகும். இங்க பாருங்க. 90, 90ஆ ரொட்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ரொம்ப அட்வான்ஸு. நல்லா இருக்கும். ஃபீச்சர் நல்ல ஃபீச்சர். இதே நீங்க வந்து யூஸ் பண்ணி படிக்கிறது என்னுடைய ரெக்கமெண்டேஷன். ஆனா, ஏஐ இதுல நீங்க குடுத்தாச்சு. நான் தான் இங்க 90 குடுத்துட்டேனே, இங்க எனக்கு ஒர்க் ஆகலைன்னு அழக்கூடாது. ஏன்னா, நீங்க இத ஆன் பண்ணல. இதுல ரைட் கிளிக் பண்ணி நீங்க டிகிரி குடுத்துருவீங்க. ஓகே. பட் இத நீங்க ஆன் பண்ணா தான் இது ஒர்க் ஆகும். இல்லன்னா ஆகாது. சரியா? அத நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க இங்க குடுக்குறதுக்கு முன்னாடி கூட நீங்க ஆன் பண்ணிரலாம். பண்ணிட்டு கூட நீங்க வந்து 90 குடுத்துடலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்க 90 குடுத்துட்டு ஒர்க் பண்ற ஒரு அர்ஜென்ட்ல நீங்க என்ன பண்ணிருவீங்க அப்படின்னு இத ஆன் பண்ண மறந்துருவீங்க. புரிஞ்சுச்சா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, பேசிக்கா அத ஆன் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி 90 குடுத்து இத பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த ரொட்டேட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ என்னோட டீச்சிங் புடிச்சிருந்தனாலோ, நான் சொல்லி தர்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சுனாலோ, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் பாய்.